கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்கள். யோவான் 15:1 மற்றும் 2வது வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அந்த 1ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆம், கண்களை மூடி ஆண்டவரே, இந்த திராட்சை தோட்டக்காரரை குறித்து கிருபையுள்ள சத்தியங்களையும் ஆழ்ந்த உபதேசங்களையும் எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. ஸ்ரீமா லாகா டகத டகந்தோன் யாக்கர பலபல மாக்கர பலபல பல ஈக்கட பௌதுடி யாக்கட பௌதுடி யாக்கர கத்தினி யாக்கட பௌதுரி யாக்கா டகதன மாக்கர பக்கா கரபரபரதி. ஆண்டவரே, சுய மாமிசத்தை மறைத்து கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே எழுந்தருளுவீராக, ராஜரீகம் பண்ணுவீராக. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சித்தம் துணிப்பதாக. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. இந்த யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நேற்றைக்கு வாசிக்கும் போது திராட்சை தோட்டக்காரர் என்று சொன்னேன். அதே போல் அந்த திராட்சை தோட்டக்காரர் என்கிற தேவ செய்தியிலே 2ஆம் பகுதியை இன்றைக்கு கிருபையை முன்னிட்டு கவனிப்போம். இந்த திராட்சை தோட்டக்காரன் அல்லது திராட்சை தோட்டக்காரர் என்றால் யார் யாரெல்லாம் திராட்சை தோட்டக்காரர்களாய் இருந்தார்கள்? அதிலே மிக முக்கியமான சிலரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக யார் திராட்சை தோட்டக்காரராய் இருந்தார்கள்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 ராஜாக்கள் 25:12 வாசிக்கிறேன். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருந்தான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகும். இங்கு திராட்சை தோட்டக்காரராய் இருந்தவர்களில் முதலாவது யாரை பார்க்கிறோம் என்று சொன்னால், ரொம்ப ஏழையான மனிதன். ஒரு ஏழையான மனுஷன் திராட்சை தோட்டக்காரனாய் இருக்கிறார். அப்படியானால் இவர் தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அல்ல, அந்த தோட்டத்துக்கு பொறுப்பாளராய் கண்காணியாய் இருந்திருக்கிறார். அந்த மனுஷனுக்கு வேதம் கொடுக்கிற பெயர் ஏழையான மனுஷன். அப்படியானால் இந்த ஏழையான மனுஷன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 10:14 வாசித்து பாருங்கள். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். அல்லேலூயா. இங்கு திராட்சை தோட்டத்துக்கு முதலாவது ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் ஏழையான மனுஷன். இந்த ஏழை என்றால் என்ன அர்த்தமா? சங்கீதம் 10:14 சொல்லுகிறது, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். அல்லேலூயா. இது இந்த வார்த்தை 100 அல்ல,
400 மடங்கு உண்மை என்பதை நானும் அறிவேன். சில படித்த மனிதர்கள், நல்ல அனுபவம் உள்ளவர்கள், ஒரு குறிப்பிட்ட அந்தஸ்தில் இருக்கிறவர்கள்ட்ட நீங்க ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு திறமை இருக்கும், தகுதி இருக்கும், தாளந்து இருக்கும், ஐடியா தெரியும், நல்ல டெக்னிக்கல் தெரியும். ஆனா குறிப்பிட்ட காலத்துல அந்த வேலையை பெர்ஃபெக்டா பண்ண மாட்டாங்க. அது தள்ளி போடுவாங்க, காலத்தை கடத்துவாங்க, வேற ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இதை விட்டுட்டு இன்னொன்னு பண்ணுவோம். இதுதான் ஒரு மெச்சூரிட்டியா இருக்கிற தேறினவர்களிடம் நாம் நினைக்கிற சில மனிதர்கள் செய்யற தவறுகள். ஆனா ஒரு ஏழை மனுஷனையோ ஏழை மனுஷியையோ கூப்பிட்டு அவங்க கையில ஒரு பொறுப்பை கொடுத்து, இந்த பார், இந்த நேரத்துக்குள்ள இதை செஞ்சு முடிக்கணும், செஞ்சு கொண்டாந்து என்கிட்ட காட்டணும், நீ பாரு, நான் உன்னை எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அவர்கள் உயிரை கொடுத்து அந்த கடமையை நிறைவேற்றுவார், உயிரை கொடுத்து அதை செய்து முடிப்பார்கள். அதனால்தான் ஏழையானவன் என்று சொன்னால் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். அதாவது தான் எடுத்துக்கொண்ட பொறுப்பை ரொம்ப கவனமாய் செய்து முடிக்கிறான். இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை ஒப்புவிக்கிறான். எனக்கன்பானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையில இன்றளவும் நீங்க எந்த அளவுக்கு ஒரு உண்மையா இருக்கிறீர்கள் பாருங்கள். அந்த வேலையிலே கர்த்தர் கொடுத்த பொறுப்பிலே பணக்காரர்களாய் காண்பிக்க விரும்புகிறீர்களா, அல்லது ஏழையை போல இருந்து கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற விரும்புகிறீர்கள்? நான் ஒரு சாட்சியை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இது தற்பெருமைக்காக சொல்லப்படுகிற சாட்சி அல்ல, ஒரு எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்கிற சாட்சிக்காக சொல்லப்படுகிற சாட்சி. என்னவென்று சொன்னா, நமக்கு தினந்தோறும் இந்த அதிகாலை போராட்ட ஜெபம் நடக்கிறது. அதே போல தினந்தோறும் இரவிலே இரவுக்கு ஜெபம் நடக்கிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்பு சௌரியவான்கள் ஜெபம் நடந்தது, அப்புறம் உத்தமிகள் ஜெபம் நடந்தது. இப்படி ஏராளமான ஊழியங்கள். ஆனா இவ்வளவு ஊழியங்கள் இருந்தாலும் இவைகளுக்கு மத்தியில் நான் வெளியில ஊழியங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், பயணங்கள் போனாலும் அந்த இரவு நேரமோ காலை கூட்டமோ எந்த சிக்கல் வந்தாலும் 99% வந்து கலந்துடுவேன். நான் நினைச்சா ஒரு நாளைக்கு ஒருத்தட்ட பொறுப்பை பகிர்ந்து கொடுத்துட்டு வாரத்துல ஒரு நாள் வந்து நான் கூட்டம் நடத்தலாம். ஆனா எனக்கு என்னன்னா, என்னை நம்பி இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். இந்த ஊழியத்தை பிரசங்கிப்பதில், ஜெபத்தை நடத்துவதில் நான் ஒரு பணக்காரனாக, ஒரு முதலாளியாய் இருக்க விரும்பவில்லை. அதற்கு பதில் இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் 25:12 சொல்லுகிறபடி ஒரு ஏழையானவனாகவே இருந்து எனக்கு ஒப்புவித்ததை நிறைவேற்றி முடிக்க நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நான் பார்த்த பரிசுத்தவான்களும் என்னை நடத்தின சில பரிசுத்தவான்களும் இதில் அவ்வளவு உறுதியானவர்கள். எனக்கு தெரிந்த ஒரு போதகர், அவருக்கு காலெல்லாம் அழுவி போயிடுச்சு, புண்ணு வச்சு புழுத்து போயிடுச்சு. அப்புறம் இடது காலை முட்டி வரைக்கும் வெட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இடது காலை முட்டி வரைக்கும் வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த நோய் அப்படியே வலது காலுக்கு பரவிடுச்சு. வலது காலையும் வெட்டி எடுத்துட்டாங்க. இப்ப ஏறத்தாழ முழங்கால் வரைக்கும் 2 காலும் இல்லாம படுத்த படுக்க இருக்கு. அவரு திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆஸ்பத்திரியில பெட்ல படுத்திருப்பார். சனிக்கிழமை நைட்டு யாரையாவது சொல்லி கெஞ்சி கதறி ஏதாவது பண்ணி வேன் மூலமா சர்ச்சுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில படுத்துக்கிட்டே பிரசங்கம் பண்ணுவார். 2 கால் போயிடுச்சு, எல்லாம் புழுத்து போயிடுச்சு, உடம்பெல்லாம் பலவீனம் ஆயிடுச்சு. இப்ப எந்திரிச்சு நிக்க முடியாது, உங்க சோத்திர காலை ஊன முடியாது, ஊன்றதுக்கு கால் கூட கிடையாது. இப்ப படுத்த படுக்கையில தான் இருக்காரு. அந்த படுக்கையில கூட அந்த மனுஷன் சோத்திர ஆராதனையில அவர் தான் செய்து கொடுப்பார், அவர் தான் செய்து கொடுத்து ஜெபம் பண்ணுவார். ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரும் அவரை பார்க்க வருவாங்க. ஐயா எப்படி இருக்கீங்க,
பார்க்க பரிதாபமா இருக்குது, எங்க பாஸ்டர் உங்களுக்கு இப்படி ஆயிட்டேன்னு. ஆனா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சிரிச்சுட்டே இருந்து கையை ஆட்டி கீழே உட்காரும்பார். யார் வர்றவங்களுக்கு கீழே உட்காருன்னு சொல்லி இவர் தான் கையை வச்சு அவங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புவார். அப்ப நல்லா கவனிக்கணும், ஒரு தோட்டக்காரன் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர். அதை குத்தகைக்கு விட்டுட்டு போறது என்பது வேறு. யாரை தேவன் தோட்டக்காரனா தோட்டக்காரியா வைக்கிறாங்களோ அவர்கள் அந்த வேலைக்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுக்கும். இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தை என்னை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்காரு. இந்த இருட்டோட ஜெப ஊழியத்தை என்னை நம்பி கொடுத்திருக்காரு. இந்த இரவுக்கு ஜெபத்தை என்னை நம்பி கொடுத்திருக்கிறாரு. இந்த ஊழியத்தின் ஒரு பகுதியை வேத வாசிப்பை என்னை நம்பி கொடுத்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம் என்ற பகுதியை நம்பி கொடுத்திருக்கிறாரு சொல்லி அவர் ஒப்பு கொடுத்ததில தன்னை அப்படியே அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்கள் தான் எதிர்காலத்துல தோட்டக்காரர்களும் தோட்டத்தின் சோத்திரம் பண்ணையாட்களுமாய் மாறுவாங்க. சோத்திரம். அப்போ இங்க முதலாவது ஒரு தோட்டக்கார மனுஷனை பார்க்கிறோம். ரொம்ப ஏழையான மனுஷன், ஏழையான மனுஷன். எனக்கன்பானவர்களே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஏழையான மனுஷன் தோட்டக்காரரா இருந்தாரே, அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது? அந்த 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் வெண்கல தொட்டியையும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ தோட்டம் வெளியில இருக்குது, அங்க ஒரு ஏழையான மனுஷன் பார்க்கிறான். ஆனா அந்த தோட்டத்து பக்கத்துல இருக்கிற தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கு பாருங்க, நல்ல ஆதாரத்தோடு இருக்குது. நல்ல வெண்கல பொருட்கள் இருக்கிறது, கடல் தொட்டி இருக்கிறது. இப்படி தேவனுடைய ஆலயமே பொருட்களால் நிரம்புகிறது. இங்கு சொல்கிறோம், நெபுசரதான் என்கிறவன் வந்து எல்லாவற்றையும் பிடித்து இடிக்கிறவனாய் வந்தாலும் அதற்கு முன்பு இங்க இருந்த நிலைமை அந்த ஆலயமே ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. இப்போ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் நல்லவே. நாம் ஏழையானவர்களாய் வசதி அற்றவர்களாய் சிறுமைப்பட்டவர்களாய் இருந்தாலும் அதற்கு மத்தியிலே கர்த்தர் கொடுத்த தோட்டத்திலே அந்த வேலையை கண்ணும் கருத்துமாய் செய்து, சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் என்ற வார்த்தையின்படி நாம் தேவனுக்காக அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டாக்கா நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுதந்திரம். கர்த்தர் நல்லவே. நீதிமொழிகள் 10:4. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. இங்க முதல் தோட்டக்காரன் ஒரு ஏழையா இருக்கிறான். உள்ள நுழையும் போது ஏழை, தோட்டத்தின் பொறுப்பை எடுக்கும் போது ஏழை. ஆனா இப்ப அங்க நல்லா பண்படுத்தி வசப்படுத்தி அங்க விதைச்சு தண்ணீர் பாய்ச்சி வாய்க்கால் வெட்டி எல்லா வேலையை செஞ்சு முடிச்ச உடனே நீதிமொழிகள் 10:4 சொல்லுகிறது, அவன் கையோ செல்வத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஊழியத்துக்கு வரும்போது ஒரு காலத்துல எல்லாருமே ஏழையாத்தான் வர்றோம். கர்த்தருக்குள் முத ரட்சிக்கப்படும் போது ஒரு காலத்துல நம்ம தரித்திரியம் உள்ளவங்களாத்தான் வந்தோம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? செல்வம் உள்ளவர்களா இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது, நல்ல ரட்சிப்பு இருக்குது, ஆண்டவர் கொடுத்த வாகனங்கள் இருக்குது, கர்த்தர் கொடுத்த வேலை இருக்குது, ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கு. இதுதான் கர்த்தர் கொடுத்த செல்வம். அப்போ இங்க முதல் தோட்டக்காரர் ஒரு ஏழையான மனுஷன். ஆனால் அந்த ஏழை ஏழையாகவே இருக்கவில்லை, செல்வத்தை உண்டாக்குகிற மனுஷனாய் மாறிவிட்டார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக இன்னொரு சோதரம் தோட்டக்காரரை குறித்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம்
41வது வசனம். மத்தேயு 21:41 வாசிக்கிறேன் ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறு தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். அல்லேலூயா. இங்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரண்டாவது ஒரு தோட்டக்காரரை குறித்து பார்க்கிறோம். இந்த தோட்டக்காரனுக்கு என்ன பேர்னாக்கா, இவன் கொடியன் என்ற அர்த்தம், கொடியவன் என்ற அர்த்தம். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த வார்த்தை சொல்லு கொடியரை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இது எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஒரு சொதுரம் அகோரமான வார்த்தை பாருங்க. அப்படியானால் ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கொடியரான ஒரு வாழ்க்கையாக சொதுரம் நம்முடைய ஜீவியம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இங்க ஒரு மனுஷனை பார்த்து அவனுக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்து, எப்பா இந்த தோட்டத்தை பார்த்துக்க, நல்ல விளைச்சல் வரணும், அடுத்து நான் வரும்போது இதோட கனிகளையும் காய்களையும் நீ கொடுக்கணும், நான் அதை கவனிப்பேன்னு சொல்லி அந்த சோத்திரம் தோட்டத்தின் உரிமையாளர் சொல்லுகிறான். ஆனா அந்த மனுஷன் என்ன செய்கிறது? எப்படி மாறிவிட்டான்? கொடிய மனுஷனாய் மாறிவிட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாகும். அப்படியானால் இந்த கொடியவன் என்றால் யார்? இந்த கொடியவன் எப்படிப்பட்டவன்? யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபு 1:21 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கு இரண்டாவது தோட்டக்காரனை பார்க்கிறோம். இவன் ஒரு கொடியவன். இந்த கொடியவன் என்றால் என்ன அர்த்தமா? யாக்கோபு 1:21 சொல்லுகிறது, கொடியவன் என்று சொன்னால் துர்க்குணம் நிறைந்தவன். அவன் குணமே சரி கிடையாது. தோட்டத்துக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டான், தூரத்துல இவன் பார்த்துட்டான். அங்கிருந்து அதோ யார் உள்ள வர்றீங்க அப்படின்னு கேட்கறது வேறு. டேய் யார் நீ, எதுக்கு நான் உள்ள வந்தேன் அப்படின்னு கேட்கறது வேறு. ஒரு மனுஷனுடைய துணியும் ஒரு மனுஷனுடைய வார்த்தையுமே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காண்பித்து விடும். தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய கிரியைகளைத்தான் காண்பிக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய துர்க்குணத்தை காண்பிக்கிறவர்களா இருக்கவே கூடாது. கர்த்தர் நல்லவே. இப்போ இந்த இரண்டாவது தோட்டக்காரன் இவன் கொடியவன். இவன் என்ன பண்றா பாருங்க, சொதுரம் கர்த்தவ குணமே மாறி தன் எஜமானன் வந்தால் அவனை கொலை செய்ய வேண்டும், எஜமானனுடைய மகன் வந்தால் அவனை அழித்து போட வேண்டும். வேறு யாராவது வந்து உரிமை கேட்டால் பங்கு கேட்டால் அவர்களை துரத்த வேண்டும் என்று அந்த சோத்திரவன் நினைத்து அந்த தோட்டத்தையே தன்னுடையதாய் மாற்றிக்கொள்ள பார்க்கிறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உள்ளதாக. அப்போ இதுக்கு பேர் தான் கொடியவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு உண்மையை நான் சொல்லணும்னாக்கா, உலகத்திலும் மதுபானம் குடிக்கிற இடத்திலும் அசுத்தமான காரியம் செய்யற இடத்துலதான் ஒரு காலத்துல கொடியர்கள் இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவத்திலேயே, கிறிஸ்தவ சபைகளிலேயே, ஆவிக்குரியவர்கள் இருக்கிற இடங்களிலேயே கொடியவர்கள் பயங்கரமாய் வந்து விட்டார்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், நீங்க நான் சொல்ற உதாரணத்தை தப்பா நினைக்க கூடாது, ஆனா உண்மை அதுதான். ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, நீங்க யாரும் அப்படி இருந்துடக்கூடாது என்பதற்காக சொல்ற, கவனமா கவனிங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவங்களுடைய தகப்பனார் மத்திய அரசாங்கத்துல நல்ல ஒரு உயர் பதவியில இருந்தவர். அவருக்கு அவருடைய மனைவி ஒரு அரசாங்க பள்ளியில ஒரு தலைமை ஆசிரியரா இருந்தவங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள். ஒருத்தர்
கஷ்டப்பட்டு படிச்சு உண்மையும் உத்தவமா இருந்து மாநில அரசாங்கத்துல வேலையில சேர்ந்துட்டார். இன்னொருத்தர் சோத்திரம் எந்த வேலையில் நிலையா இருக்கிறதுல மாறிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அவங்க அந்த குடும்பத்தை குறித்து, அவங்களுடைய எல்லாரை குறித்தும், அவங்களுடைய பிறப்பின் வர்த்தமானம் முதற்கொண்டு எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு நாள் போறேன், திடீர்னு பார்த்தாக்கா அந்த வீட்டுல ஒரு பெண் பிள்ளை வேலைக்கு வந்திருக்கா. ஒரு சின்ன வயசு, கிட்டத்தட்ட ஒரு 10, 14 வயசு, 15 வயதுக்கு உட்பட்டவள் தான், சின்ன பொண்ணு தான். அப்போ சோத்திரம் அந்த பெண் வேலைக்கு வந்திருக்கா, அங்க இருக்கிறா, அவ எல்லா வேலையும் செய்யறா, இவங்க சொல்றத பண்ணும். நான் பார்த்துட்டு இருக்க, திடீர்னு சொல்லி அந்த விசுவாச சகோதரி, அந்த சகோதரியுடைய மனைவி பயங்கரமான கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி அதிகாரத்தோடு இதை செய்ய அப்படின்ட்டு. அந்த சகோதரி பயன்படுத்தின வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல, ஒரு ஊழியக்காரன் பயன்படுத்த கூடாது. அப்ப எனக்கே பயங்கர அதிர்ச்சி, இது என்ன இப்படி பேசுறாங்கன்னு. அப்புறம் இன்னும் ஒரு நாள் திரும்ப அங்க நான் வேற ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கேன். அப்ப நான் பார்த்து டாக்கான நியூஸ் என்னன்னாக்கா, அவங்களுக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்து ஒரு 1.5-2 வயசு இருக்கும், 2 வயசுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளை. அவள் டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்க. டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த டாய்ஸ் ஒண்ணு ஜம்ப் ஆகி கீழே விழுந்துச்சு. இவங்க இருக்குது மாடி வீடு, அந்த டாய்ஸ்ல ஒண்ணு ஜம்ப் ஆகி கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த உடனே சோத்திரம் அந்த குழந்தையுடைய தாய் பார்த்துட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணு வேலைக்கார பொண்ணு பார்த்துட்டா, ஐயோ பாப்பா டாய் பொம்மையிட்டு கீழே போட்டாச்சு சொன்ன உடனே நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த பொண்ணை கூப்பிட்டு டமால் முதுகுல 2 அடி அடிச்சு, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா, அந்த அவதான் குத்துக்கு கீழே போறான்னு நீ பிடிக்க வேணாம். ஆக்சுவலா அந்த வேலைக்கார பெண்ணு அடுப்பங்கரையில இருக்கா, குழந்தை ஹால்ல விளையாண்டிட்டு இருக்கு. குழந்தைக்கு 2-3 அடி தூரத்துல தள்ளிதான் இந்த அம்மா தான் இருக்காங்க. ஆனா அந்த பெண்ணை அழைச்சி முதுகுல அடிச்சு, இப்படிதான் நீ எல்லா பொருளையும் நாசம் பண்ற, ஒழுங்கா ஓடி போய் எடுத்துட்டு வாங்க. எனக்கு கையும் விளங்கல, காலும் விளங்கல. நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன், நான் பார்த்ததுல உண்மைதானா? இந்த குழந்தை ஹால்ல இருக்குது. அந்த அம்மா ஒரு 3-4 அடி தள்ளி அங்க பக்கத்துல இருக்காங்க. அவ வேலைக்கார பிள்ளை கிச்சன்ல இருக்கா. அவளை கூப்பிட்டு அடிச்சு சோத்துரும், இப்படிதான் எல்லா பொருளும் நாசம் பண்ணேன்னு சொல்லி ஓடி போய் எடுத்துட்டு வான்றாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவு கொடூரம். இவ்வளவுக்கு உண்மை என்னன்னா, அந்த சகோதரி நல்ல கர்த்தருடைய பிள்ளை. அவங்க அப்பாவே எனக்கு ரொம்ப காலமா தெரியும். நான் சின்ன வயசுல படிச்ச காலத்துல அவர் ஒரு எக்ஸ்ரே சென்டர் வச்சிருக்காரு. அவரை குறித்து நல்லா தெரியும். இந்த சகோதரி இப்ப பாக்குறவங்களோட பேச்சு, கேரக்டர் எல்லாம் மாறி இருக்குது. அப்புறம் ஹஸ்பண்ட் வராங்க, ஹஸ்பண்ட் சொல்றாரு, அவரும் கூப்பிட்டு அந்த பிள்ளையதான் திட்டாரு தவிர சொல்லி ஏன் திட்டாங்கன்னே தெரியல. இப்ப நல்லா கவனிக்கணும், இவங்க விசுவாச குடும்பத்துல வந்தவங்க. பையனுடைய அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய ஆபீசரு, அம்மா சூத்திர ஹெட் மாஸ்டர், அவங்களும் கர்த்தருக்கு பயந்தவங்க. இவரும் சூத்திர ஒரு பிரைவேட் கம்பெனில இருக்காரு. இந்த பொண்ணுடைய அப்பா எனக்கு ஆதி காலத்துல இருந்து ரொம்ப நல்லா தெரியும், அவரு தேவனுடைய பிள்ளை. ஆனாலும் இவங்களுடைய கணவன் மனைவியுடைய ஜீவியத்தை பார்த்தா ஒரு கொடியவர்களா இருந்தார், கொடியவர்களா இருந்தார். இது எவ்வளவு கொடூரம். நான் அதுக்கப்புறம் ஜெபம் நடத்தும் போது ரொம்ப தெளிவா கடிந்து கொண்டு அவங்கள்ட்ட பேசிட்டேன். நான் சொன்னேன், முதலாவது இந்த பிள்ளைய நீங்க அவ வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அனுப்புனாதான் உங்களுக்கு சகாயம், இல்லாவிட்டா எதையும் பறிகொடுக்க வேண்டியது வரும். அப்புறம் அந்த சகோதரி, என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க, அவ போயிட்டனக்குங்க, யார் வேலையை பார்க்கறது, யார் கவனிக்கிறது, ஒரே அழுக. அப்ப நான் சொன்னேன், அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், இப்ப அவளுக்கு வயசு ஆயிடுச்சு, இப்ப கல்யாணம் பண்ண செலவெல்லாம் நாங்க தான் பாக்குறது, அவளுக்கு வேற யாரும் கிடையாது, என்ன பண்றது, அவ்வளவு செலவழிக்க எங்களால் முடியாதுன்றாங்க. கடைசி சொல்லி சொல்லி பார்த்துட்டு நான் சொல்லிட்டேன், என்னைக்கு அந்த பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு சகாயம், உங்க குணம் மாறும் எல்லாம் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர். அடுத்து அவங்க கேட்கவே இல்லை, பல முறை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கேட்கல. அந்த பெண்ணை வச்சுக்கிட்டே இருந்தாங்க.
அவளுக்கு வயசாயிட்டே போகுது. 30, 32, 33, 35 வயசாகுது. ஆனா நெருங்கி போய் உள்ளேயே இருக்கிறான். எல்லா வேலையும் பார்க்கிறான். வீட்டை விட்டு வெளியே யார்கிட்ட பேச அனுமதி கிடையாது. அவளுக்கு மந்த்லி பேமெண்ட் கிடையாது. அவளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸஸ் கிடையாது. இன்னைக்கும் அவள் சொல்ற அப்படிதான் வச்சிருக்காங்க. கடைசி ஒரு நாள் வந்தது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த சகோதரன் திடீர் என்று சொல்லி எதிர்பாரா விதத்துல கொஞ்சம் முடியலன்னு படுத்தாரு. படுத்தவர் தான் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்க. கொரோனா தாக்குச்சு. சோதரம் அவர் பார்த்து ஜெகஜாண்டிக்க வளர்ந்து நல்ல உயரமா இருப்பார். 6 அடி குறைஞ்சது ஒரு 7 அடி உயர மனுஷனா இருப்பார். அவ்வளவு வளர்த்தியான மனுஷன். அந்த மனுஷன் அப்படி ஹாஸ்பிட்டல சேர்த்தாங்க. 3 நாள் மருத்துவமனையில் இருந்தார். 4வது நாள் பிணமாகத்தான் தூக்கிட்டு வந்தாங்க. பிணமாகத்தான் வந்தாங்க. ஒரு தோட்டத்தை கர்த்தர் கொடுக்கும் போது நாம் கொடியராய் இருக்கக்கூடாது. மற்றவர்களை ஈனப்படுத்துவதும் மற்றவர்களை அடிமைப்படுத்துவதும், அந்த இடத்தில் நாம் அபிஷேகம் பெற்றவர்கள், அந்த இடத்தில் நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற உரிமை நமக்கு தெரியும். ஆனால் நாம் யாரை எந்த இடத்துல எப்படி அடிமைப்படுத்துகிறோமோ அவர்களுடைய வருத்தமும் அடிமைப்படுத்தப்பட்டவருடைய கண்ணீரும் நம்முடைய குடும்பத்திலே பெரிய மரணத்தை கொண்டு வந்துவிடும். இந்த துர்க்குணம் முதலாவது மாறணும். நான் தோட்டக்காரன் என்கிற பெருமை இல்லை, நான் தோட்டக்காரி என்கிற பெருமை இல்லை, எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற ஆணவத்துல, எனக்கு உரிமை இருக்குது என்கிற தைரியத்துல, நான் தானே சம்பளம் கொடுக்கிறேன் என்கிற சொற்ற காரியத்துல மற்றவர்களை நாம் கொடியவர்களாய் நடத்தக்கூடாது. கடைசி என்ன ஆனது தெரியுமா? அந்த சகோதரிக்கு 2 ஆண் பிள்ளைகள். அந்த குடும்பம் எனக்கு தெரிந்து சகோதரர் வாழ்வாங்கு வாழ்ந்த குடும்பம். வாழ்வாங்கு வாழ்ந்ததுன்னா அப்படி தலைமுறை கணக்கா அவ்வளவு ஒரு கர்வத்திலும் அவ்வளவு ஒரு மேன்மையில் இருந்தவர்கள். இப்ப இவர் இறந்த உடனே அந்த சகோதரி எங்கெங்கயோ வேலைக்கு ட்ரை பண்ணி வேலைக்கு போய் வேலை செய்ய முடியாம கடைசியில வீட்டிலேயே இருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செய்யறது, அப்புறம் பிரியாணி போடுறது, சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, யாராவது கொண்டு சேல்ஸ் பண்ணிட்டு வந்து கொடுக்கறது. இப்படி ஒரு நாள் அடுத்த ஒரு விசை எனக்கு ஒரு ஜெப கூட்டத்துக்கு அழைத்தாங்க. அப்ப நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போகட்டுமா வேண்டாமா? கர்த்தர் சொன்னார், நீ வேண்டாம், போக வேண்டாம், இரு என்றார். நான் கூப்பிட்டே சொல்லிட்டேன், கர்த்தர் அனுமதிக்கல, என்னால் வர முடியல சிஸ்டர், நீங்க யாரையோ கூப்பிட்டுக்கோங்க. நான் போன் பண்ணும்போது அவங்க மளிகை ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கவனிக்கணும், மளிகை ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் கூப்பிட்டு சொல்றேன், கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரு, நான் வர முடியாது, நான் வரக்கூடாதுன்னு. அவங்க பயங்கரமா அப்படி இப்படின்ட்டு விட்டாங்க. நான் அவங்க பேச்சு, குரல், துணியெல்லாம் மாறுனது பார்த்தேன். நான் ரொம்ப கூலா சாஃப்டா எதுவுமே தெரியாம அமைதியா விட்டேன். அவங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அந்த கடையை விட்டு லைட்டா கீழே இறங்குனாங்க பாருங்க. அந்த கால் அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து நின்ன இடத்திலேயே அவங்களுக்கு எலும்பு முறிவு உண்டாகி வருஷ கணக்கிலே அவர்கள் கொடிய வேதனை அனுபவித்தார்கள். நல்லா கவனிக்கணும், தோட்டம் என்பது அது ஒரு பெரிய அப்போஸ்தல ஊழியம் மட்டும் கிடையாது. தோட்டம் என்பது சபை மட்டும் கிடையாது, அது ஒரு குடும்பத்தையும் குறிக்குது. இந்த தோட்டத்துக்கு உங்களை ஒரு தலைவியா வச்சிருக்காருன்னா, இந்த தோட்டத்துக்கு உங்களை ஒரு தலைவனா வச்சிருக்கிறார்னா, மரண பரியந்தம் மேட்டிமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. மரண பரியந்தம் ஆங்காரத்துக்கும் அகங்காரத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒருவேளை அந்த சூத்திர கொடியரா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமி மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. அந்த வார்த்தையை கவனிங்க, கொடிய புண். இன்னைக்கு சரீரத்துல புண்ணு வந்துருச்சு, செதில் வந்துருச்சு,
சீல் வச்சிருச்சு. ஐயோகோ சொத்திரம் ஆறவே மாட்டேங்குது, மாத்திரை போட்ட கேட்கல, மருந்தெடுத்தா கேட்கல, மருத்துவம் பார்த்தா கேட்கல, யோசத்துல வரக்கூடாத இடத்துல புண்ணு வந்துருச்சு, எல்லாத்தையும் காட்ட முடியாத இடத்துல வந்துருச்சு, கால்ல எலும்புல வந்துருச்சு, இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே, அந்த பாவத்தை கத்த சொன்னா நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு யோசிக்கிறீங்க. ஆனா தேவன் கொடுத்த தோட்டத்திலே நீங்க காவலாளியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். தோட்டத்தையும் மண்ணையும் பண்படுத்துகிறவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு, பண்படுத்துவதை விட்டுவிட்டு, காவல் காக்கிறதை விட்டுவிட்டு கொடியராய் மாறினதினால் இந்த வெளிப்படுத்தல் 16:2 சொல்லுகிறது, பொல்லாத கொடிய புண்ணு உண்டாயிற்று. இந்த புண்ணுக்கெல்லாம் மருந்தே கிடையாதுங்க. இந்த புண்ணுக்கெல்லாம் சொல்ற சுகமும் ஆரோக்கியம் கிடையாதுங்க. ஏனென்று சொன்னா இது தேவன் ஊற்றுகிறதான ஒரு கோபாக்கின. ஒருவேளை இந்த சத்தியம் உங்களுக்கு கேட்கறதுக்கு பயமா இருக்கலாம். ஒருவேளை இந்த சத்தியமே ஒரு கொடூரமா இருக்கலாம். நான் அது இல்லைன்னு மறுக்கல. ஆனா நம்முடைய இருதயத்தை முதலாவது மாற்றணும். நம்முடைய சிந்தனையை மாற்றணும். அவன் கொடியவனா இருக்கிறான்னா இருந்துட்டு போட்டோம், இவங்க ரொம்ப மிருகத்தனமா நடக்கிறாங்களோ நடந்துட்டு போட்டோம். நீங்க யாரு? நீங்க இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அல்லவா? சாட்சியின் வசனத்தை கையில பிடித்தவர்கள் அல்லவா? உங்களை நம்பி ஒரு சபையை கொடுத்திருக்கிறார்ல, உங்களை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்ல, உங்களை நம்பி ஒரு புருஷனை, 2 பிள்ளைகளை, ஒரு சொந்தக்காரர்களை, உறவுகளை கொடுத்திருக்கிறார்ல. நீங்க செய்வீங்கன்னு தெரிஞ்சுதானே இந்த கம்பெனிலையும் ஸ்கூல்லையும் உங்களுக்கு வேலை கொடுத்தாரு. அப்புறம் அங்க போயிட்டு ஏன் இந்த கொடியத்தனம்? நான் வாழ்க்கையில் அனுபவிச்சதை பார்த்ததை சொல்றேன். இந்த கொடியவர்களா இருக்கிற வாழ்க்கையில அவங்க கொடிய வேலை செய்யறப்பெல்லாம் ஆண்டவர் விட்டுருவார், அப்படியே விட்டுருவார். பாவமானது கற்பம் தரிக்கணும். கற்பம் பூரணமாவதற்கு சயின்டிபிக் படி குறைஞ்ச 9 to 10 மாசம். அப்பதான் கற்பம் பூரணமாகும். அந்த பூரணமாகும் போது அது அகோரத்தை பிறப்பிக்கும். நீங்க கொடியவர்களாய் அல்லது மிருகத்தனமாய் அல்லது சொத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் நடந்து கொள்ளும் போது ஆண்டவர் தடுக்கவே மாட்டார், அப்படியே விட்டுருவார். அது அப்படியே சேர்த்துக்கிட்டே வருவார். சேர்த்து 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 வந்து ஒரு நேரம் பாவம் அப்படியே கற்பம் தரித்து அது அப்படியே பூரணமாகும். அப்பதான் இந்த கொடிய புண்ணு வரும், அப்பதான் கால் வீக்கங்கள் வரும், அப்பதான் சொல்லணும்னா வேதனை சீல்க்கு வடியும். அந்த நேரத்துல ராத்திரில தூங்க முடியாது, பகல் நேரத்துல ஒரு பண்டிகைக்கு போக முடியாது. யாராவது வீட்டுக்கு வர்றாங்கன்னா ஏண்டா வர்றாங்க, அவங்க வந்துட்டு எப்போ போவாங்க, நான் காலை பொத்திக்கிட்டே உட்காரணுமே, ஐயோ உடம்ப மூடிக்கிட்டே உட்காரணுமே, முக்கியமே, முக்காம பார்க்கணுமே, அதை பார்த்துட்டாங்கன்னா ஏதாவது நினைச்சிருவாங்களேன்னு சொல்லி யாராவது வீட்டுக்கு வர்றத கூட விரும்ப முடியாத ஒரு சமயம் வந்துருது. இதெல்லாம் ஒரு பெரிய தண்டனை. கர்த்தர் நல்லவன் ஆனபடியினால் ஒரு ஊழியக்காரனாய் நான் பாரத்தோடு உங்க மீது வைத்த அளவு கடந்த அன்புல சொல்றேன், உங்கள்கிட்ட அந்த கொடூர குணம், பழிவாங்குகிற குணம், மற்றவர்களை அடிமைப்படுத்துதல், இது என்னுடைய அதிகாரம் என்ற தலைப்பிலே மற்றவர்களை கீழ்ப்படுத்துதல், இதெல்லாம் இருந்தாதான் இன்றைக்கு எடுத்து போடும். எதிர்காலத்தில் வரவேண்டிய தேவனுடைய சிற்றையின் தண்டனைக்கு இன்றைக்கே கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். தோட்டக்காரரே, தோட்டக்கார ஸ்திரீகளே, தேவனுடையவர்களாய் மாறும், கர்த்தருடையவர்களாய் மாறும். இதே செய்திய நான் தலைக்கீழால பேசுறதுக்கு எனக்கு எல்லா திறமையும் இருக்கு, அபிஷேகம் கிடையாது, திறமை இருக்கு. உங்களுக்கு புண்ணு இருக்குதா,
ஐயோ சோத்திரம், கொடியவர்களும் தாக்குறாங்களா? கவலைப்படாதீங்க, இன்னைக்கே கர்த்தர் தூதன் அனுப்புவார். நான் தலைகளால பேச முடியும், ஆனால் நான் சுயத்தை நம்பி பேச விரும்பவில்லை. நான் ஒரு தோட்டக்காரன். உள்ளே வருகிற நரிகளை துரத்த வேண்டும், குடிமோசல்களை விரட்ட வேண்டும், தோட்டத்தை பண்படுத்த வேண்டும். இந்த ஊழியத்தில் இருக்கிறவர்களை பூரண புருஷனாக, பூரண ஸ்திரீயாக, பூரணப்படுத்தப்பட்டவர்களாய் நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அழகாய் நிற்கிற யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அல்லவா? அந்த அழகாய் நிற்கிறவர்கள் கூட்டத்தில் உங்களை நிறுத்த வேண்டும். நான் வந்து சோப்பு போட்டு உங்களை கழுவ முடியாது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 21, 22 படியாக சவுக்காரத்தை போட்டு கழுவ முடியாது. அதிக ஓர் மண்ணை போட்டு உங்களை நான் தேய்க்க முடியாது. எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சவுக்காரமும் சோப்பும் சோதரும் ஓர் மண்ணு என்னன்னாக்கா, ஒன்று அங்கு 3 இருக்குது. ஒன்று சவுக்காரம், ஒன்று சோப்பு, இன்னொன்று ஓர் மண். இதுல சவுக்காரம் என்னன்னாக்கா, அதுதான் கர்த்தர் கொடுத்த கிருபை. இந்த கிருபையை வச்சு 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 உங்களை எப்படி மாற்ற முடியுமோ மாற்றணும். 2வது கர்த்தர் நல்லவன், சவுக்காரம். இந்த சவுக்காரம் எது தெரியுமா? அதுதான் கர்த்தர் கொடுத்த வசனம். இந்த வசனத்தை வச்சு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி 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 உள்ளும் புறமும் உங்களை சுத்திகரிக்கணும். 3வது என்னது? ஓர் மண். இந்த ஓர் மண்ணை எது தெரியுமா? இந்த ஓர் மண்ணை போட்டு அக்கினியில வேக வச்சாக்க எந்த துணியோட கரையும் போயிடும். அந்த அக்கினி எதுனா அதுதான் பரிசுத்தாவி. அப்போ ஒன்று கிருபையை வச்சோம், 2வது வசனத்தை வச்சோம், 3வது பரிசுத்தாவை வச்சோம். உங்களை கழுவ வேண்டியது என் கடமை. அதனால தான் இந்த சத்தியத்தை நான் பகிரங்கமா சொல்றேன். தயவு செய்து மாறுங்க. வருகிற காலம் கொடிய காலம். ஏன் கொடியரா மாறணும்? ஏன் கொடிய புண்ணு வரணும்? ஏன் துக்குணம் இருக்கணும்? நாம் கிறிஸ்துவை போல மாறும். நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் அல்லவா? அவரை காண்பிப்போம். நான் பணக்காரன், எனக்கு இங்க அங்க தோட்டம் இருக்குது, அதெல்லாம் சொல்லுவதை விட நான் கிறிஸ்துவை உடையவன், நான் தேவனை உடையவன், அதை சொல்லுவோம். கர்த்தர் இப்படிப்பட்ட பொல்லாப்பிலிருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆமேன் என்றும் தப்புவிப்பாராக, விடுவிப்பாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். முதலாவது ஒரு தோட்டக்காரனை பார்த்தோம். அவன் ஏழையாய் இருந்த மனுஷன். அவன் கை செல்வத்தை உண்டாக்குவதாய் மாறினான். 2வது ஒரு மனுஷனை, ஒரு தோட்டக்காரனை பார்த்தோம். அவன் கொடியவன் என்கிற தோட்டக்காரன். அவனுக்கு கொடிய புண் வந்து அவன் பாதிக்கப்பட்டு அழிந்தே போனான் என்று பார்க்கிறோம். 3வதாக இன்னொரு தோட்டக்காரனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 21:33. வேறொரு ஓமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். அல்லேலூயா. திரும்ப வாசிக்கிறேன். வேறொரு ஓமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இங்கு 3வதாக ஒரு தோட்டக்காரனை பார்க்கிறோம். இந்த தோட்டக்காரர் யாருனாக்கா வீட்டெஜமான். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வீட்டெஜமானாகிய தோட்டக்காரன். அப்போ தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தலைவர்களோ ஒரு வீட்டெஜமான்கள் தான். அந்த வீட்டெஜமான்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வீட்டெஜமானாகிய இந்த சூத்திரம் அனுபவம் உங்களுக்கு இருக்குதா?
இந்த வீட்டெஜமானாகிய இந்த பக்குவம் உங்களுக்கு இருக்குதா? தேவன் அந்த கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறாரா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த வீட்டெஜமான் என்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது? அதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 22:11. அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார். அல்லேலூயா. ஓ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ 3வது ஒரு தோட்டக்காரரை பார்க்கிறோம். இந்த தோட்டக்காரர் எப்படிப்பட்ட தோட்டக்காரர்னா, வீட்டுக்கு எஜமானா இருந்துகிட்ட தோட்டத்துக்கும் எஜமானா இருக்கிறார். அவருக்கு ஒரு வீடும் இருக்கிறது, ஒரு தோட்டமும் இருக்கு. இப்போ இந்த வீட்டெஜமானாகிய தோட்டக்காரர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் பாருங்க. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம். அல்லேலூயா. இப்போ அருமையான ஒரு சத்தியம் என்னன்னாக்கா, ஒவ்வொரு வீட்டு எஜமானனும் எப்படி இருக்கணும்னாக்கா, தகுதியான ஒரு வாய்ப்புள்ள மனுஷனா இருக்கணும். இது வீட்டு எஜமான் என்று சொல்லும் போது ஆண்களை மட்டுமே குறிப்பதாக நினைக்க கூடாது, அது பெண்களுக்கும் உரியதுதான். வீட்டு எஜமானி அம்மாவா நீங்க இருந்தாலும் உங்க வீடு முதலாவது எப்படி இருக்கணும்னாக்கா, அது நல்ல தகுதியான வீடா இருக்கணும். அந்த வீட்டிலே கர்த்தருக்கென்று தகுதியான இடம், அந்த லூக்கா 22:11 சொல்லுகிறது, தகுதியான இடம் என்று சொல்லுது. அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த தகுதியான இடம் கிடையாது. இங்கு சொல்லப்படுகிற தகுதியான இடம் என்பது 2 இடத்தை குறிக்குது. ஒன்று, உங்க வீடு சின்ன வீடா இருந்தாலும் சரி, உங்க வீடு பெரிய வீடா இருந்தாலும் சரி, அதிலே வேதாகமங்களை வைக்க, ஆவிக்குரிய புத்தகங்களை வைக்க, வருகிற மாதாந்திர கிறிஸ்தவ பத்திரிகைகளை வைக்க, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கவோ, தனியா உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் அந்த வீட்டிலே கண்டிப்பா இருக்கணும். அது ரொம்ப 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 முக்கியமானது. இதுதான் தகுதியான இடம் என்பது இப்படிப்பட்டது. 2வது, அந்த தகுதியான இடம் எதை குறிக்குதுன்னா, அந்த ஒவ்வொரு குடும்ப தலைவன் குடும்ப தலைவின் இருதயத்தை குறிக்குது. அந்த இருதயத்துல தகுதியான ஒரு இடம் இருக்கணும். அதைத்தான் கர்த்தர். சரி, இப்போ இந்த வீட்டெஜமான்ட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறத, வீட்டெஜமானாகிய தோட்டக்காரர்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறதுன்னா தகுதியான இடம் இருக்குதா? இது தோட்டம் தாங்க. தோட்டத்துல தகுதியான இடம் கேட்கலாமான்னு நீங்க கேட்கலாம். அது தோட்டமா இருந்தாலும் அதுலயும் கர்த்தருக்கு ஒரு தகுதியான இடம் இருக்கணும். கெத்செமனே என்பது ஒரு தோட்டம் தான். அங்க ஒலிவ மரம் இருந்தது, தேவதாரு விருட்சம் இருந்தது, நல்ல பாறைகள் இருந்தது, நல்ல கற்கள் இருந்தது, பக்கத்திலே கல்லறை இருந்தது, அது பக்கத்திலே குகை இருந்தது, அதுக்கு பக்கத்திலே கபால ஸ்தலம் இருந்தது. எல்லாம் இருந்தாலும் இந்த மரங்கள், செடிகள், குகைகள், கபாலஸ்தலம் இவைகளுக்கு மத்தியிலே அந்த கெத்செமனையிலே இயேசு ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு தகுதியான இடம் இருந்ததல்லவா? இது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அங்க போய் தானே இயேசுவானவர் அழகா ஜெபிக்கிறார். இதுல இந்த கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபிக்கிறதுக்கு மட்டும் தகுதியான இடம் இல்லை. இயேசு ஜெபம் பண்ணும் போது சீசர்கள் ஓய்வெடுக்கிறதுக்கும் அங்க ஒரு இடம் இருந்திருக்கு. இவங்க கூப்பிடு தூரத்துல உட்கார்ந்து சீசர்களாகிய அப்போஸ்தலர்கள் ஓய்வெடுக்கிறாங்க. அவங்க அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்குறதுக்கு இடம் இருக்கு. இன்னொரு பகுதியில இயேசு ஜெபிக்கிறதுக்கு இடம் இருக்கு. இதுதான் தோட்டம்.
தோட்டத்துல போய் இடம் இருக்கான்னு கேட்கலாமான்னு கேட்க கூடாது. அந்த தோட்டத்திலேயும் கர்த்தருக்கு ஒரு இடத்தை உருவாக்கணும். உங்களை நம்பி வருகிறவர்களுக்கு அது கொடுக்கணும். இங்க 2 கூட்டத்தை பார்க்கணும். ஒன்று ஜெபிக்கிற கூட்டம், இன்னொன்னு தூங்குற கூட்டம். ஜெபிக்கிற கூட்டம் யாரு? இயேசு கிறிஸ்து. தூங்குற கூட்டம் யாரு? அப்போஸ்தலர்கள். இந்த 2 கூட்டமும் எங்க வந்திருக்குது? கெத்செமனேல. ஏன்னாக்கா அங்க நிறைய தோட்டங்கள் இருந்தது, நிறைய மலை பிரதேசங்கள் இருந்தது. ஆனா இவங்களுக்கு தெரியும், இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போனா தகுதியான இடம் இருக்கும். 2 இடம் இருக்கும். என்ன தகுதியான இடம்? ஒண்ணு தூங்குறதுக்கான இடம், இன்னொன்னு ஜெபிக்கிறதுக்கான இடம். இந்த தூங்குற இடம் எதை குறிக்க தெரியுமா? யாராவது உங்க வீட்டுக்கு வரும்போது பிரச்சனையோடு, குழப்பத்தோடு, சந்தேகத்தோடு, பயத்தோடு, வேதனையோடு வந்தா உங்க வீடு எப்படி தெரியுமா இருக்கணும்? அது நல்ல தகுதியான ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கிற இடமா இருக்கணும். வந்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க கேட்காமலேயே வாய் சொல்லணும், என்னன்னே தெரியல, இங்க வந்தேன், என் கவலையெல்லாம் மறந்துட்டேன், இங்க வந்தேன், அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துட்டேன், என் பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, என் கவலையெல்லாம் போன மாதிரி இருக்குது, இங்கே இருந்துடலாமான்னு கூட நினைக்கிறேன். அப்படி சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வீடு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல என்ன தெரியுமா, யாராவது விருந்தாடி வந்த உடனே தான் ரஜினிகாந்த் டிவியில ஆடுறாரு, நல்லா ஆடுறாரு. யாராவது வந்த நேரத்துலதான் ஓசத்திரம் நாடகம், தொடர் நாடகம் சத்தம். அடுத்த வீடு இல்லை, நீதிமான்களின் கூடாரத்துல கேட்க வேண்டிய கம்பீர சத்தம் இவங்க கூடாரத்துல தொடர் நாடக சத்தமா கேட்குது. வர்றவங்க பாக்குறாங்க, என்னடா இது, இங்க வந்தோம், ஓசது வந்திருக்கும் தெரியும், ஆனா டிவி வால்யூமை குறைக்க மாட்டாங்க, ஆஃப் பண்ணவும் மாட்டாங்க, இது கூட நம்ம சொல்லணுமான்னு யோசிக்கிறாங்க. மதியற்றவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நாம் தோட்டக்காரிகள் என்று சொன்னால் அங்கே ஒரு தகுதியான இடம் இருக்கணும். வருகிறவர்களுக்கு தயவு செய்து ஓய்வு கொடுக்க பாருங்க. அவங்க வந்த உடனே ஊர் கதையை பேசுறது, பஞ்சாயத்து பேசுறது, அடுத்தவங்களை பத்தி பேசுறது, சோத்திரம் ஏதோ காரியத்தை கதையை உருட்டுதல விட்டுட்டு கொஞ்சம் உட்காருங்க, இந்தாங்க தண்ணியை குடிங்க, அந்த சேர்ல உட்காந்து அப்படியே கொஞ்சம் சாயிங்க, முடிஞ்சா இந்த ஒரு ரூம் இருக்கு, பெட்ல கொஞ்ச நேரம் படுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இது உங்க வீடு, நாங்க ஒண்ணும் நினைக்க மாட்டோம், நல்லா ஃப்ரீயா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அன்பா பேசி ஆசுவாசப்படுத்தி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இளைப்பாறுதல் கொடுத்து பாருங்களேன். அங்கதான் அவங்க பார்வைக்கு நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, வீட்டு எஜமான் என்கிற தோட்டக்காரரா இருப்பீங்க. வீட்டு எஜமான் என்கிற தோட்டக்காரர். இது நான் முதலாளி என்று உங்களுக்கு தெரியுமா? வாயத்திலிருந்து கேட்டு தெரிய வேண்டியதில்லை, நம்முடைய நடக்கை அதை செய்யணும். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு எப்போ போனாலும் அவருக்கு விருந்து வைத்தார்கள் என்று யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. கர்த்தர் நல்லவன். அவர் சீமோன் என்கிற குஷ்டரோகியாயிருந்து சுகமான சீமோன் வீட்டுக்கு போனாக்கா அவன் உடனே அண்டா குண்டா சட்டி முட்டி எல்லாத்தையும் தூக்கி வச்சு பாலை வைக்கிறான், சொத்துற பாயாசத்தை வைக்கிறான், சோறை வைக்கிறான், சாப்பாடை வைக்கிறான், அப்பத்தை வைக்கிறான், திராட்சரசத்தை வைக்கிறான், நல்ல விருந்து வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இயேசு நடந்து 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 ஊழியம் செய்றவர் இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்திருக்காரு, நான் இந்த வீட்டுக்கு எதமா சோத்திரம், அவருக்கு வந்தவருக்கு நான் இளைப்பாறுதல் கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த பக்குவம் தெரியணுங்க. எஜமானா இருந்தா மட்டும் பத்தாது, இந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரன், இந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரி. இது யார் பேர்ல இருக்கு தெரியுமா? என் பேர்ல இருக்குது. இந்த பெருமை இருக்கிறத விட உங்க இருதயத்திலும் உங்க வீட்டிலும் வருகிறவர்களுக்கு ஓய்வு கொடுக்க முதலாவது தகுதியான ஒரு இடம் வேணும். எல்லாரும் சொல்லுவாங்க, வந்தா ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். நான் சொல்றேன், ஜெபிக்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. வந்த உடனே யாரும் ஜெபிக்க மாட்டாங்க. அப்படி ஜெபிச்சாலும் இந்த ஜெபத்துல காரம் சாரம் உப்பு புளி ஓசத்துல ஆவி வல்லமை அபிஷேகம் இருக்காது. வந்தவங்களுக்கு இருதயம் குளிர தண்ணி கொடுங்க.
அவங்க ஆசுவாசப்பட ஒரு ஃபேனை போடுங்க. அவங்க ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு சூத்திரம், ஒரு ஃப்ரீனஸ் கொடுங்க. அவங்கள விட்டு கொஞ்சம் அப்படியே சூத்திரம் உள்ள மறைஞ்சிருங்க. அவங்க அப்படியே உட்காரட்டும், வந்து உட்கார்ந்து நாலா பக்கம் பார்க்கட்டும். அவங்க வந்து டென்ஷன் குறையட்டும், அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆகட்டும், அவங்க ஹார்ட் நல்ல ஃப்ரீ ஆகட்டும், அவங்க பாடி ரிலாக்ஸ் ஆகட்டும். அவங்க நல்ல கூல் பண்ணுங்க. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், தெரிஞ்சவர்களா இருக்கட்டும், தெரியாதவர்களா இருக்கட்டும், உங்க வீடு ஒரு தகுதியான இடம் என்பது எல்லாரோட வாயில சாட்சி சொல்லதா இருக்கணும். இதுக்கு பேர் வீட்டு எஜமான் என்கிற தோட்டக்கார். இந்த மாதிரி அவங்க இருதயத்தை ஆட்டி தேட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டு பாருங்க. இல்லாட்டி நீங்களே ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் சத்தியத்தை சொல்றேன், அவங்களுக்கு தெரியாத வார்த்தையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க மனம் திறந்து ஓசத்துல அப்படியே இருதயம் உடைஞ்சி உங்களுக்காக மகா விசாரத்தோடையும் அங்கலாய்ப்போடி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் ஒரு ஆவிக்குரியவர்கள் மற்றவர்களை கையாள வேண்டிய முறை. அதை விட்டுட்டு நம்ம தலைகீழா இருக்கக்கூடாது. இப்ப வீட்டு எஜமானாகிய தோட்டக்கார், சரி, அந்த வீட்டு எஜமானாகிய தோட்டக்காரத்தை என்ன எதிர்பார்க்கிறார்? தகுதியான இடம். இந்த தகுதியான இடம் எப்படி தெரியுமா இருக்கணும்? மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம், மார்க் 14:15. அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அல்லேலூயா. ஒரு தகுதியான இடம் எப்படி தெரியுமா இருக்கணும்? அந்த மார்க் 14:15 சொல்லுது, நல்ல கம்பளம் விரிச்சிருக்கணும். கம்பளம் என்பது என்னங்க? எகிப்தின் சோத்திரம் வர்ணனையை குறிக்கிறது. கம்பளம் எல்லாம் எகிப்துல இருந்து செஞ்சு வரும். அப்புறம் தீரு விழுந்து வரும். அப்ப வெளிநாட்டு கம்பளம். ஒரு தேவ பிள்ளையின் வீடு என்பது நரிக்குறவருடைய குடும்பம் போல இருக்கக்கூடாது. அல்லது கர்த்தர் நல்லவே கண்ட வாடை வரக்கூடியதா இருக்கக்கூடாது. நல்ல ஒரு டோர் மேட் போட்டு, நல்ல ஒரு ஃப்ளோர் மேட் போட்டு, சூத்திரம் நல்ல அழகான சூத்திரம் ஷீட்டு போட்டு, ஒரு டீப்பாய் அதோட கவர் போட்டு, சேர்ஸ் எல்லாம் நல்லா கிளீனா தொடச்சு, அதுல அழகா வந்தாங்கன்னாக்கா அப்படியே சூத்திரம் மனசார உட்காந்து நம்ம அவங்கள அறியாமலே இந்த கை என்ன செய்யணும்? அந்த சோஃபாவை தடவி பார்க்கணும். அந்த சீட்டை அப்படியே தொட்டு பார்க்கணும். பரவாயில்ல, இது சாஃப்டா இருக்கு, இந்த கிளாத் ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது, இது பாடிக்கு ஏத்த மாதிரி அந்த பெட் கரெக்டா இருக்குது, இது பேக் பெட் வந்து உட்கார்ந்தா கரெக்டா ஹிப்ல போய் முதுகுல உட்காருது. இப்போ உடனே உட்கார்ந்த உடனே என் ஹிப் பெயினே கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் பண்ணணும். அப்படிப்பட்ட அதுக்கு பேர் தான் மார்க் 14:15 சொல்லுது, கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எப்போதுமே ஒரு வீட்டு எஜமானனுடைய தோட்டக்காரனுடைய வீடு அங்கு நல்ல ஒரு தகுதியான இடமா இருக்கணும். அது எந்த நேரமும் நல்ல சுத்தமா ஆயத்தமா இருக்கணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அந்த வசனம் இயேசு சொல்றாரு, கம்பளம் முதலாளவு விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வீட்டிலே அங்க ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பாருங்க, அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள். இயேசு எனக்குன்னு சொல்லல, நமக்காக. அப்போ வந்தது 2 சீசர்கள். தண்ணி கூட பிடிக்கிறவனை பார்த்து, எப்பா இயேசு திருவிருந்து பண்ணணும் எங்கன்னு உள்ள நுழைஞ்சது 2 பேர். இவங்க 2 பேர் பார்க்கும் போது அந்த வீடு ரொம்ப பர்ஃபெக்ட் ஆன உடனே அடுத்து இயேசு சொல்றாரு, நமக்காக கிட்டத்தட்ட என்னையும் சேர்த்து 13 பேர் உட்காந்து பந்தி சாப்பிடு. இன்னைக்கு உங்க தோட்டம் இப்படி இருக்குதாங்க? இன்னைக்கு உங்க இடம் இப்படி இருக்குதாங்க? சில வீட்டுல பார்த்தா குப்பை அப்படியே பாபேல் கோபுரம் கூட அப்படி சுத்துறோம், 3/4 அடி கீழே வந்துடும். இவங்க கோபுரம் தான் அங்க மேல இருக்கும். கர்த்தர் நல்ல அழுக்கு துணிகள் ஒரு பக்கம் இருக்கும், சூத்திரம் கன்ற பொருட்கள் ஒரு பக்கம் கிடக்கும், பைபிள் அங்கேயும் இங்கேயும் கிடக்கும்,
புஸ்தகங்கள் சிதறி கிடக்கும், வெளியில போட வேண்டிய செருப்பெல்லாம் உள்ள இருக்கணும், என்னென்னமோ நடந்துட்டு இருக்கும். ஆனா இது தேவ பிள்ளைகளுடைய ஸ்தலம் அல்ல. நாம் தேவன் உங்களையும் என்னையும் வீட்டுக்கு எஜமானனாய் வைத்திருக்கு. இங்க ஒரு சத்தியத்தை சொல்லி முடிக்கிறேன். வீட்டு எஜமானனாகிய தோட்டக்காரன் அப்படின்னாக்கா, இந்த பூமியிலே கர்த்தர் கொடுத்த இந்த வீட்டிலே சரியா நீங்க தகுதியான இடமுள்ளவர்களாய் இருந்தா தேவ ராஜ்யமாகிய தோட்டத்துல உங்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் வீட்டு எஜமானனாகிய தோட்டக்காரன். அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கே வீட்டை சுத்திகரிங்க, இன்றைக்கே இடத்தை ஆயத்தப்படுத்துங்க, இன்றைக்கு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துங்க. நான் நம்ம ஊழியத்துல பார்த்திருக்கிறேன், இப்போ கொஞ்ச நாள கிடையாது. முன்னெல்லாம் அதிகாலை இருட்டோட ஜெபத்துல இந்த டெய்லி பைபிள் ஸ்டடி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கும். அதுல சாட்டை எடுத்து ஆவியானவர் விளாசுவார். நீ சுத்தம் கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, அசுசியா இருக்கிற, உன் வீட்டுல ஒட்டடை இருக்குது, பயங்கரமா இருக்கு. அப்புறம் கர்த்தர் சொல்றதெல்லாம் பயங்கரமா பேசி முடிப்பேன். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஜனங்களுடைய வீட்டை நான் விசிட் பண்ண வேண்டிய சொல்றவர் அந்த ஊருக்கு போகும்போது கூப்பிடுவாங்க. அப்ப வர்றேன்னு சொல்லுவேன். நான் வர்றேன்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அந்த வீடு அப்படி தலைக்கீழால கவுந்து கிடக்கும். அங்கங்க கிடக்கிறதெல்லாம் மாறிடும். வெளியில உள்ள இருக்க செருப்பெல்லாம் வெளியே போயிடும். கீழே கிடக்கிற புத்தகம்லாம் அலமாரிக்கு போயிடும். படுத்து கிடக்கிற பைபிள்லாம் ஏஞ்சி 2 காலில் அப்படி நிமிர்ந்து நிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ சோதரம் வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கிற ஒட்டடையெல்லாம் சோதரம் விளக்க மாத்திரம் அடிச்சே வெளியேற்றப்பட்டுடும். கர்த்தர் வீடே ஒரு புது வீடா இருக்கும். அவன் உள்ள போய் பார்த்தா ஒரே சிரிப்பா இருக்கும். அப்புறம் ஒரு நாள் நம்ம ஜனங்களுக்குள்ள சொல்லாமக்குள்ள திடீர்னு போனாக்கா பழைய குருடி கதவை தரடின்னு சொல்லி அங்கங்க கோத்திரமா இஸ்ரவேல் கோத்திரம், யூதா கோத்திரம், பென்யமின் கோத்திரம், யாக்கோபின் கோத்திரம் சொல்லி கோத்திரமா குப்பையும் போல மாறும். என்ன சிஸ்டர், அன்னைக்கு சொல்லிட்டு வந்த அப்படி இருந்துச்சு கண்ணாடி மாதிரி, இன்னைக்கு சொல்லாம வந்த இப்படி இருக்குது சோதரம் பாபேல் மாதிரி இருக்குன்னாக்கா அவங்க ஒண்ணுமே சொல்ல முடியும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்க வீட்டுக்கு தேவன் உங்களை எஜமானி அம்மாவா வச்சிருக்க, உங்களை எஜமானனா வச்சிருக்காரு. கூடுமான வரைக்கும் நல்ல சுத்தமா வைங்க, தகுதியான இடமா வைங்க. அங்க ஒண்ணு வருகிறவர்களுக்கு இளைப்பாறக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். 2வது, அந்த வீட்டில இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்ததை போல நல்ல ஜெப சத்தம் உள்ளதா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு தோட்டக்காரரா தேவன் நம்மை மாற்றுவாராக. முதலாவது பார்த்தோம், ஒரு ஏழையான மனுஷன் தோட்டக்காரராய் இருந்தார். அவருடைய கை செல்வத்தை சம்பாதிக்கிறதாய் இருந்தது. 2வது ஒரு தோட்டக்காரரை பார்த்தோம். சுத்ரம் கொடிய மனுஷனாய் இருந்தார். அதனால கொடிய புண் வந்து அழுகி மரித்து போனான். 3வதாக ஒரு தோட்டக்காரரை பார்க்கிறான், வீட்டு எஜமானனாகிய தோட்டக்காரர். அந்த அவருடைய வீடு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தகுதியான இடம் இருக்குது, கம்பளம் விரிக்கப்பட்டிருக்குது, நல்ல ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. முதலாவது 2 சீசர்கள் தான் வந்தாங்க, இப்ப இயேசுவும் அங்க பந்தி இருக்க வந்துட்டாரு. இதுதான் நம்முடைய தோட்டமா இருக்கணும். நான் தேவனுடைய செய்தியை முடிக்கிறேன். எனக்கன்பானவர்களே, இந்த சோதரம் மார்க்கு சுவிசேஷம் 14:15, லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல முதலாவது சீசர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் இயேசுவே வந்தா. இதுவரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஊழியக்காரர்கள், புடி தெரிஞ்ச தெய்வ மனுஷன் வந்திருக்கலாம். இனி உங்க வீட்டுக்கு இயேசுவே வர விரும்புகிறார். பெத்தானியாவில் இருக்கிற லாசருவின் வீட்டுக்கு இயேசு வந்ததை போல, சோதரம் எம்மாவூர் சீசருடைய வீட்டுக்கு இயேசு வந்ததை போல, குஷ்டரோகியா இருந்து சுகமான சோதரம் சீமோனுடைய வீட்டுக்கு இயேசு வந்ததை போல, சகைவின் வீட்டுக்கு இயேசு வந்ததை போல, பேதுருவின் மாமியின் வீட்டுக்கு இயேசு வந்ததை போல உங்க வீட்டுக்கு இயேசு வர விரும்புகிறார். அவர் வரணும்னா அந்த வீட்டுக்கு எஜமானியா நீங்க இருக்கணும். அந்த வீட்டுக்கு சோத்திரம் எஜமானனா நீங்க இருக்கணும். அங்க தகுதியான இடம் இருக்கணும். இன்னைக்கே ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே ஏனோ தானோ என்று நான் வாழ மாட்டேன், அழுக்கிலும் குப்பையிலும் இருக்க மாட்டேன். ஆண்டவரே தகுதியான ஒரு இடமா என் வீட்டை மாற்றுகிறேன். அங்க இளைப்பார் யார் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கிறதா என் வீடு இருக்கணும். ஆண்டவரே நீரே வந்தாலும் இது ஜெபிக்கிற ஸ்தலமா இருக்கணும். அதை நான் ஜெபத்துல சொல்லல, கிரியையில
காண்பிக்க போறேன். இன்று முதல் என்னை ஒரு எஜமானனாய் மாற்றும். இன்று முதல் என்னை ஒரு எஜமாட்டியாய் மாற்றும். ஆண்டவரே, நான் தோட்டக்காரனா, நீ கொடுத்த தோட்டத்திலே இப்படிப்பட்ட தகுதி உள்ளவனாய் என்னை மாற்றும் என்று சொல்லி கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சொதுரோம் 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 சொதுரமையா சீபா லகதட கந்தோடி அக்கா கரபல பலபல பலபல பக்குக்க ரக்கத்து பலபல ஓர்பி திரக்கத்து ரபோதுரி அக்கக்க டகதடமோ திரிக்க டகதனாத்துரி அக்கத்த கத்தரபலதியா ஓரி ஷபக்கத்தி ரிக்கத்து கத்தரபல பலதியா கடகக்க கரதியா. கிருபையேமைக்கு ஸ்தோத்திரம். தோட்டக்காரர் என்று ஆண்டவர்களுக்கு தெளிவாய் பேசினீரே. ஏழையான தோட்டக்காரன், அவன் கைகள் செல்வத்தை உண்டு பண்ணினதே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் செல்வத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, சம்பாதிக்கிறவர்களாய் மாறட்டும். ஒழுங்கினமானவர்களை ஒழுங்குபடுத்தி கனிகொடாத மரங்களை கனி கொடுக்க வைத்து இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் செல்வத்தை சம்பாதிக்கிறவர்களாய் மாற்றுமாண்டவரே. ரீபாபா கத்துட்டா பால்லா கத்துட்டா பால்லா கத்துட்டா கத்துரா அந்த நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. ஆமாண்டவரே, சொல்கிறோம். மத்தேயு 21:41 சொல்லுகிறது, நாங்கள் கொடிய தோட்டக்காரனா இருக்கக்கூடாது, கொடியவனா இருக்கக்கூடாது, கொடியவனா இருக்கக்கூடாது. மற்றவர்களை அடிமைப்படுத்துதல், மற்றவர்களை கேவலப்படுத்துதல், மற்றவர்களை சிறுமைப்படுத்துதல், அப்படிப்பட்ட கொடியவனாக நாங்கள் இராதபடிக்கு, அதனால் கொடிய புண்கள் வந்து காயங்கள் வந்து அன்றரை மகா கொடிய வேதனை அடையாதபடிக்கு எங்கள் அன்று துர்க்குணத்தை மாற்றும், எங்கள் துர்க்குணத்தை மாற்றும் ஐயா. எங்கள் தவறான எண்ணங்களை மாற்றும் ஐயா. நாங்கள் துர்க்குணம் உள்ளவர்களாய் இருக்கவே கூடாது. கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டுமே, கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டுமே, கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டுமே. எங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை பச்சமாய் நடத்த கற்றுத்தாரும், எங்களோடு இருக்கிறவர்களை அன்பாய் நடத்த கற்றுத்தாரும் ஆண்டவரே. யார் யாருக்குள் கொடிய குணங்கள் இருக்கிறதோ, துர்க்குணங்கள் இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. ஜனங்களை விடுவிக்கிறேன், பத்தியத்தை கொண்டு விடுவிக்கிறேன். கோப்பையும் சவுக்காரத்தையும் ஓர் மணி வைத்து கழுவுகிற தேவன் எல்லா துர்க்குணங்கள் மாறட்டும், கொடிய குணங்கள் மாறட்டும், தெய்வீக சுபாவம் வருவதாக. விசேஷமாய் ஆண்டவரே, வீட்டு எஜமானனாகிய தோட்டக்காரனாய் எங்களை மாற்றுவீராக. நாங்க பெரிய தோட்டத்துக்கு சொந்தக்காரராய் மாறுவதற்கு முன்பு எங்க வீட்டுக்கு உண்மையுள்ள ஒரு எஜமானனாய் மாற்றுவீராக. எங்க வீட்டில் ஒரு தகுதியான இடம், வருகிற ஏழைகள், எளியவர்கள், ஐஸ்வர்யவர்கள் யார் வந்தாலும் இதை பாரக்கூடிய ஒரு இடம் வேண்டுமே, அவர்களுக்கு ஆசுவாசப்படுத்த வேண்டுமே, எல்லாருக்கும் ஒரு நிம்மதியின் ஸ்தலமா எங்க வீடு மாறணுமே ஆண்டவரே. ஓ, எங்க வீடுகளில் உமக்கு ஜெபிக்கிற ஒரு இடம் இருக்கணும், வேதத்தை தியானிக்க ஒரு இடம் இருக்கணுமே. இந்த சக்தியோட பிள்ளைகளை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். இப்படிப்பட்ட வீடுகளாய் இவர்கள் வீடுகள் மாறட்டும் ஆண்டவரே. நீ ஜெபத்தை கேட்கறதுக்காக பதில் கொடுக்கிறதற்காக நன்றி பிதாவே. ஆமென், ஆமென்.